கீவ் அப்படிங்கிற உக்ரைனுடைய தலைநகரத்தில் மறுபடியும் ஏர் சைரன் குண்டுகள் வீசப்படலாம். சீக்கிரமாக எல்லாருமே அவங்கவுங்க பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுங்கள் அப்படிங்கிறத இந்த ஏர் சைரன் சொல்லக்கூடிய செய்தி. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஜோ பைடன் அவர்கள் நேராக போலந்தில் போய் இறங்குறாரு. அப்படி இறங்கிட்டு மக்கள் மத்தியில், அதாவது புலம்பெயர்ந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களுடைய மத்தியில் உரையாற்றுகிறார். நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கோம். ஐயா ராசா, நீங்கள் அவங்க பின்னாடி இருக்கீங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய டவுட்டே. போலந்து நாட்டு மக்கள் மீது கிடையாது, உக்ரைன் நாட்டினுடைய டவுட்டே. அமெரிக்கா உக்ரைனுக்கு பின்னாடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ ஜோ பைடன் அவர்கள் என்ன சொன்னாங்க, அமெரிக்காவை எப்படி தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அப்டேட் வழியாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் அப்டேட் அப்படிங்கிறது கீவ் அப்படிங்கிற அந்த தலைநகரத்தில் மறுபடியும் குண்டு வீச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கீவ் அப்படிங்கிற அந்த தலைநகரம் இன்னும் முழுமையாக கைப்பற்றப்படவில்லை. நிறைய பேர் கேட்குற கேள்வி, என்னடா ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே கீவை உடனே கையகப்படுத்தி விடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னியே, இன்னுமா கையகப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்த கையகப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபங்க. ஆனால் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு இடத்த ஈஸியாக ஆக்குப்பை பண்ணிடலாம். அப்படி ஆக்குப்பை பண்ண பிறகு அதுலேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் தடுப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போது ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்களேன். காபூல் அப்படிங்கிற ஒரு இடத்த கையகப்படுத்திட்டாங்க தாலிபன்கள். அப்படி கையகப்படுத்தும் போது அதுக்காக போராடிய நபர்கள் எல்லாருமே வேறு வேறு இடத்துக்கு விரட்டப்பட்டார்கள், இல்லாட்டி கொல்லப்பட்டார்கள் அப்படிலாம் நமக்கு தெரியும். ஆனால் காபூல் அப்படிங்கிறதுலாம் ஒரு குட்டியோண்டு சிட்டி. இங்கே உக்ரைன் கீவ் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிட்டி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வேறு, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வேறு. ஆப்கானிஸ்தானுக்கு கிடைச்ச சப்போர்ட் வேறு, உக்ரைனுக்கு கிடைச்ச சப்போர்ட் வேறு. ஸோ கையகப்படுத்துறது மட்டும் ரஷ்யாவினுடைய நோக்கம் கிடையாது, அதை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ பெரிய அளவு கொரில்லா போர் யுக்திகளில் உக்ரைனுடைய இராணுவம் ஈடுபட்டு வருகிறது. யார் எப்போ வேணாலும் வந்து தாக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். நிறைய விதமான ஆன்டி டேங்க் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆன்டி மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு கிட்ட இருக்குது. ஸோ உக்ரைன் என்ன செய்கிறாங்க, மொபைலைஸாக அங்கேருந்து வராங்க. எங்கேருந்துலாமோ மொபைல் லான்ச்சர் வழியாக கொண்டு வராங்க. அவங்க கையில் இந்த மாதிரி ஆன்டி டேங்க் சிஸ்டம்லாம் இருக்குது. குண்டுகளை வீசுகிறார்கள், அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவால் அழிக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதனால தான் இன்னும் கீவ் அப்படிங்கிற அந்த தலைநகரத்தை ரஷ்யாவால் மொத்தமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியலை. ஆனால் இன்னும் பல சிட்டிகளை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பாக மேரிபோல் எடுத்துக்கோங்க, செரின்ஹீவ் அப்படிங்கிற அந்த சிட்டி எடுத்துக்கோங்களேன். செரின்ஹீவ் அப்படிங்கிறதுல 90% அத்தனை கண்ட்ரோலும் யாருக்கு வந்துருச்சு, ரஷ்யாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு லீவ் அப்படிங்கிற இன்னொரு சிட்டியும் யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருக்கு, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருக்கு. அங்கே பெரிய அளவு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற அந்த அறிவிப்பை உக்ரைனுடைய இராணுவம் வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ உக்ரைனுடைய இராணுவம் ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வெளியில் விடுறாங்க. ஏன்னா தப்பான செய்தி போயிடக்கூடாது, அவங்களுக்கு எதிரான செய்தி போயிடக்கூடாது, ரஷ்யாவுக்கு ஆதரவான செய்தியும் போயிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு சிட்டியும் இவங்க ரஷ்யா கையகப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறத ஒரு உக்ரைனுடைய இராணுவம் உறுதிப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு இது பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். சரி, இன்னைக்கு ஜோ பைடன் அவர்கள் வந்தாருப்பா, வந்து 3 நாட்டு மாநாடு, நாட்டோ மாநாடு, G7 மாநாடு, ஐரோப்பிய ஒன்றிய மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டெலாம் பங்கு பெற்ற பிறகு நேராக வந்து மனுஷன் எங்கே இறங்குறாரு, போலந்தில் வந்து இறங்குறார். வார்சா அப்படிங்கிற அந்த நாட்டு தலைநகரத்தில் நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு பெரிய ஒரு மீட்டிங்கை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் எல்லாமே ரஷ்யாவை தனிமைப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் தான் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறோம், சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயெல்லாம் நாங்கள் தந்துடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிக்கிறது. இன்றைக்கி ஜோ பைடன் அவர்கள் இந்த போலந்தில் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் முன்னாடி வந்து பேசி, பிரேவ், நீங்களாம் தைரியமானவங்க, ரொம்ப தைரியமானவங்க, இதனால் வரையிலும் ரஷ்யா இப்படி ஒரு எதிர்ப்பை சம்பாதித்திருக்காது. புட்டின் அவர்கள் அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியராக இதை நாங்கள் பார்க்குறோம், ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியராக இதை பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுனால இனி ரஷ்யாவினுடைய தலைவராக புட்டின் இருப்பதற்கு தகுதியற்றவர், உடனே அவர் பதவி விலகி விடுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவர் வந்து வார் குற்றவாளி, மிகப்பெரிய அளவு யுத்தத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மனுஷன். அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது, அவர் வந்து இனிமேல் அவருடைய பதவியை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமா, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம், அப்படி நாங்கள் இருக்கிறனால நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம், உங்களுக்கான சுதந்திரத்தை தேடி போகலாம். நாங்கள் வந்து போராடுவோன்னு சொல்லலை, உங்களுக்கான சுதந்திரத்தை தேடி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, ஆமாப்பா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் எங்களுடைய படையை கூடுதல் வச்சுருக்கோம், நிறைய அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதற்கான காரணம் நாட்டோ நாடுகள் கூடயும் நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதற்கான காரணம் நாங்கள் ரஷ்யாவை எதிர்த்து போராடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நாட்டோ படைகள் நாட்டோ நாடுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய படைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன தவிர நேரடியாக நாங்கள் மோதலுக்கு தயாராகவில்லை. உக்ரைனுடைய மக்கள் இங்கே பிரேவ் தான். ஆனால் அமெரிக்கா பிரேவா, ஜோ பைடன் அவர்கள் பிரேவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும்தான் இங்கே கேட்க வேண்டியதாக இருக்குது.
ஏன்னா அமெரிக்கா பிரேவா இருந்தது என்றால் ஜெலன்ஸ்கி அவர்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்டதுக்கு இணங்க நோ ஃப்ளை ஜோனை அறிவிச்சிருப்பீங்க. நோ ஃப்ளை ஜோன் அறிவிக்கலை. இல்லை பெரிய அளவு பொருளாதார தடை போகிறோம், இந்தா எங்களுடைய ராணுவத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராணுவத்தை அனுப்பியிருப்பீங்க. அனுப்பலை. இல்லைப்பா, நிறைய பேர் கேட்டாங்களே, போலந்தெல்லாம் கேட்டாங்க எங்களுடைய விமானத்தெல்லாம் அனுப்புவா அப்படின்னு சொல்லி, வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஏன்? இதெல்லாம் ரஷ்யாவை பெரிய அளவு கோபப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அடுத்ததா ரஷ்யாவின் மீதான அந்த பொருளாதார தடை காரணமாக கச்சா எண்ணெய் வந்து பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உடனடியாக தடைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களே அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினீங்க. இன்னைக்கு அந்த கச்சா எண்ணெய் நேச்சுரல் கேஸ் எல்லாம் நானே உங்களுக்கு தாரேன்ப்பா, ரஷ்யாவிடம் இருந்து வாங்குறதுல 1/3 நான் உங்களுக்கு தந்துடுறேன், காலங்கள் செல்ல செல்ல அந்த 2/3 நானே தந்துடுறேன், இனி வந்து அவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அமெரிக்கா உதவும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் பிஸ்னஸ் நல்ல லாபமான பிஸ்னஸாக ஓடிட்டுருக்கு பைடன் அவர்களே அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கலாம். மேபி இருக்கலாம், இல்லாட்டி இல்லாமலையும் போகலாம். உக்ரைனை இவங்க தான் காப்பாற்ற வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க காப்பாற்ற வரல, அவங்க நாட்டை பாதுகாப்பதற்காக உக்ரைனை பலி கொடுக்க வந்திருக்கிறார்கள் அப்படி வேணா நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பிளாக் சீல கருங்கடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருங்கடலில் இருக்கக்கூடிய பலவிதமான ட்ரோன் சிஸ்டத்தை அழித்திருக்கிறது ரஷ்யாவினுடைய ராணுவம் மற்றும் ரஷ்யாவினுடைய கடற்படை. இதை ஒஃபிஷியலாக ரஷ்யாவே அறிவித்திருக்கிறது. பிளாக் சீல இந்த மாதிரி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் எல்லாமே வந்ததுப்பா, அதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், யாரும் பயப்பட வேண்டாம், கடலுக்குள்ளே விழுந்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கி S-400 அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுக்க போவதாக அறிவித்திருந்தார்கள் அல்லவா, அது அவங்க மிசைல், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், நான் தான் துருக்கிக்கு வித்துட்டேனே, துருக்கி அதை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனால் ஒன்று, எங்களுக்கு எதிராக எங்களுடைய முதுகலை குத்தி எங்களை அப்படியே வீழ்த்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்காது, அதுக்கான எல்லா நடவடிக்கைகளிலும் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரஷ்யா கூறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 117 மிலிட்ரி டார்கெட்டை கடந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஃபேஸ் 1ல் நிறைய மிலிட்ரி டார்கெட் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது. மிலிட்ரி டார்கெட்னா என்ன? அங்கே வந்து வேறு நாட்டவர்கள் மிலிட்ரி ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, நிறைய இடத்துல இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கக்கூடிய கேம்ப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேம்பெல்லாம் அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த மிலிட்ரிக்கு தேவையான ஃபியூவல் டேங்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபியூவலை வந்து சேவ் பண்ணுறதுக்கான நிறைய விதமான கோடவுன்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாமே அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி லீவ் அப்படிங்கிற இடத்துலையும் அதே ஃபியூவல் டேங்கில் தான் பெரிய அளவு ராக்கெட் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது இராணுவம் சார்ந்த இடம், இராணுவத்துக்கு தேவையான இடம், இராணுவத்துக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத அழித்து வருகிறது ரஷ்யா. அதை எல்லாமே உறுதிப்படுத்துகிறது உக்ரைன். ஆமாம், இன்னைக்கு கீவ் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி இராணுவ கிடங்கில் தீ விபத்து வந்துருச்சு, இந்த மாதிரி ஃபியூல் கிடங்கில் தீ விபத்து வந்துருச்சு, இதற்கு காரணம் ரஷ்யா தான் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இல்லை அந்த அரசாங்கத்துக்குமே பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அந்த ஃபியூல், அந்த சேவிங்ஸ் அங்கே இல்லைனா பெரிய அளவு இராணுவ பலம் அங்கே காண்பிக்க முடியாது. இராணுவ பலத்தை காண்பிக்க முடியவில்லை என்றால் ஈஸியாக ரஷ்யாவால் என்ன செய்ய முடியும்? உள்ளே வந்துட முடியும். அதுதான் இப்போ ரஷ்யா செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் மெதுவாக செய்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்ததா ஜப்பான் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய அளவு பிரச்சனைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான வங்கிகளுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரஷ்யாவினுடைய வங்கிகள் கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னா அதை டாலரில் நீங்கள் கொடுக்கக்கூடாதுப்பா, தயவு செஞ்சு டாலரெல்லாம் கொடுக்காதீங்க, அதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் மேலும் பல சிக்கல்களை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 மெஷின் கன்னும் 1500 மிசைல்ஸும் அதே மாதிரி மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் அப்படிங்கிறத நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு லீவ் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஸ்ட்ரைக்கில் மட்டுமே ஒரு 5க்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா செர்னிஹிவ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு. பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரோ விண்டோ, அதாவது பேச்சுவார்த்தை வழியாக இந்த பிரச்சனையை முடித்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு குறுகிய பாதை மட்டும்தான் நான் பார்க்குறேன், பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் இதை முடிக்க முடியாதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி என் மனது சொல்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பைடன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60 ரிலீஜியஸ் சைட் மீது, அதாவது மதம் சம்பந்தமான அந்த இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, பில்டிங்ஸாக இருக்கலாம், சர்ச்சஸாக இருக்கலாம், அப்படி 60 இடங்களில் இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. லீவினுடைய மேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பித்திருக்கிறார். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் ஆஃப் ரஷ்யா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் அடிக்குது. உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர், ரஷ்யாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புட்டின் cannot remain in power அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இப்போது பெரிதாக பேசப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய தலைவரை பார்த்து வேறொரு நாட்டு தலைவர், நீ தலைவனே கிடையாதுடா, நீ இறங்கி போடா, உனக்கு இந்த பதவியே நல்லதில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்க, பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவரை தீவிரவாதி அப்படின்னு சொல்லியும் இல்லை பெரிய கோழை அப்படின்னு சொல்லி இப்போ புட்டின் அவர்கள் மீது பெரிய அளவு ஒரு வன்மத்தை தெளித்து வருகிறார் இந்த பைடன் அவர்கள். சொல்றது ஒரு பக்கமாக பார்க்க போனால் நியாயம்தான், ஆனால் இன்னொரு பக்கமாக பார்க்கும்போது
நீங்கள் செய்யாத அட்டூழியமாயா அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஊர் உலகம்லாம் இப்போ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய 3 அதிபர்களை போட்டு இத்தனை பேரை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த டேகெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. பட் மக்கள் கொஞ்சமாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக பொய் சொல்லி தப்பிக்க முடியாது, மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா எல்லாருமே விழிப்படைந்து விட்டார்கள். பல நாடுகளிலும் ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது சும்மா டாப் டக்கராக ஓடிட்டு இருக்கு. முதல்லாம் தமிழ் பக்ஷம் மட்டும், இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துட்டாங்க ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசுகிறதுக்கு. ஸோ தப்பிக்க முடியாது ஜோ பைடன் அவர்களே. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது நாளைய உலகம் கேள்விகளாக உங்கள் முன்னாடி வைக்கும். அடுத்ததா அதே பைடன் அவர்கள் 1 இன்ச் இடத்த கூட நாங்கள் நேட்டோவினுடைய இடத்தை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, 1 இன்ச்சு போட்டுயா நீங்கள் எத்தனை நாட்டினுடைய இடத்தை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா? எத்தனை நாட்டினுடைய சுதந்திரத்தை பறித்து வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இருக்காது. பட் எனிவே, வி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு சொல்லி பைடன் அவர்களுடைய அந்த கூற்றும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை மறுபடியும் பூதாகரமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கும் துருக்கியும் வேறு திசையிலிருந்து சண்டை போட வேண்டியதாக இருக்கும். இது ரஷ்யாவுக்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம். ஸோ ஸ்டோரிங் ஃபியூல் இஸ் பர்னிங் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வெளியில் விட்டுருக்காங்க. அதாவது ராணுவத்துக்கு தேவையான அந்த ஃபியூல் எல்லாமே அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு அப்டேட்டாக மாறி இருக்கு. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, குறிப்பாக உக்ரைனுடைய இராணுவத்துக்கு எவ்வளவு பின்னடைவு அப்படிங்கிறத நான் வேறொரு பதிவில் பார்த்துடலாம். ஆனால் நாளையிலேருந்து இந்த ஸ்டூடியோ செட்டப் எதுவுமே இருக்காது. வேறு செட்டப்பில் வேறு எங்கேயாவது இருந்து டைம் கிடைச்சுன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக நான் அப்டேட் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. சப்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க, அப்டேட்டை நான் உங்களுக்கு தரேன். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.